இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு உறவாடுகிறவர். ஒரு நண்பனை போல, ஒரு தாயை போல உறவாடுகிறவர். நாட்டை சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் நம்மோடு சுமந்து ஒரு நண்பனை போல நம்மோடு கூட இருக்கிறவர். இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் இதோ திருவிவிலியத்தின் வழியாக நம்மோடு பேசுகிறார். தூய ஆவியானவர் இதோ இந்த நாளிலே நமக்கு காட்டுகின்ற இறைவார்த்தை யாக்கோப்பு திருமுகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோப்பு 1:12. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். சோதனையை மன உறுதியுடன் தாங்குபவர் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும். அவர்களுடைய தகுதி மெய்ப்பிக்கப்படும். தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகியனை அவர்கள் பெறுவார்கள். அவர்கள் தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது ஆண்டவர் மீது அன்பு கொள்பவர்கள் யாராயிருந்தாலும் கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அருமையான வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சோதனையை மன உறுதியுடன் தாங்குபவர் பேறு பெற்றவர். இந்த காலகட்டத்திலே சோதனைகள் எல்லாருக்கும் உண்டு. சோதனைகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அந்த சோதனையில் மன உறுதியுடன் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த மன உறுதியுடன் தாங்கிக் கொள்பவர்கள் பேறு பெற்றவர்கள். சோதனை வரும்பொழுது ஐயோ எனக்கு இந்த சோதனை வந்து விட்டதே என்று பதறாதபடி கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மன உறுதி. ஒருவேளை தீமையான எண்ணங்கள் வரலாம், அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு கடவுளோடு கூட நாம் உறவாடுகிற பொழுது அந்த சோதனையிலிருந்து நாம் விடுபடுகிறோம். ஒருவரே தீய இச்சை நாட்டங்கள் வரலாம். நாட்டங்கள் வருகிற பொழுது நம் பார்வையை திருப்புகிற பொழுது அந்த நாட்டத்தில் நாம் விடுபடுகிறோம். அன்பானவர்களே, சோதனை ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது. தகுதி எப்போ மெய்ப்பிக்கப்படும்? ஒரு பையன் படிக்கிறான்னு சொன்னால், ஒரு காலேஜில் படிக்கிற பொழுது தகுதி எப்படி வரும்? ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போகிறதுக்கு, ஒரு வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு டெஸ்ட்டு இருந்தால் தான், பரீட்சை இருந்தால் தான் பரீட்சையை எழுதணும். ஐயோ எனக்கு பரீட்சை வந்துச்சு, பரீட்சை இல்லாத நான் படிக்காத பரீட்சை எழுதாத நான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியுமா? தேர்ச்சி பெற முடியுமா? முடியாது. அதுபோல சோதனைகள் வரும். சோதனைகள் வருவது அதை எதிர்கொண்டு சோதனையை முறியடிக்க ஆண்டவரிடம் நம்மளுடைய வல்லமையை சக்தியை ஆண்டவரிடம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை நாம் அன்பு செய்கிற பொழுது, ஆண்டவரோடு உறவாடுகிற பொழுது, ஆண்டவரோடு நாம் நடக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு சோதனையிலிருந்து விடுபட நமக்கு சக்தியும் ஆற்றலையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். வெற்றி வாழ்வை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, சோதனைகள் வென்று நாம் நேர்மையாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு என்றென்றும் வாழக்கூடிய அந்த விண்ணக வாழ்வை பரிசாக கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் பார்க்கிறோம். மேலுமாக 13வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, யாக்கோப்பு 1:13 நாம் வாசிக்கிற பொழுது, சோதனை வரும்போது இச்சோதனை கடனிலிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. எனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பது இல்லை. ஆண்டவர் எவரையும் சோதிப்பது இல்லை. நாம் நினைக்கலாம், கடவுள் எனக்கு சோதனை மேல் சோதனை, கடவுள் ஏன் கொடுத்துட்டாரு? நான் கோயிலுக்கு போகிறேன், நான் திருப்பலிக்கு போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு சோதனை கொடுத்துட்டாரே கடவுள்னு சொல்லி நாம் பின்வாங்காதபடி, இது கடவுள் கொடுத்த சோதனை என்று நாம் நினைக்காதபடி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை சோதிக்கிற அந்த சோதனையிலிருந்து விடுபட நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் கருத வேண்டும். ஐயோ எனக்கு இந்த சோதனை வந்துட்டு, கடவுள் எப்பயும் யாரையும் சோதிப்பது இல்லை. நாம் பார்க்கிறோம் யோபினுடைய வாழ்க்கையில் யார் சோதித்தது பார்க்கிறோம். யோபு நேர்மையாளரும் குற்றமற்றவர், தீமை எதுவும் செய்யல, பாவம் எதுவும் செய்யல,
ஒன்னே ஒன்று செஞ்சார். கடவுளுக்கு அஞ்சி தீமையை விலக்கி நன்மையை செய்து கொண்டு வந்தார். தீமையை விலக்கி கொண்டு வந்தார். தீமை செய்யல. அவர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார். ஆனாலும் என்ன சாத்தான் என்ன பண்ணோம், போய் நின்று கடவுள்கிட்ட கடவுள் கேட்குறாரு, எதுக்கு வந்தேன்னு? யோபு பார்த்தியா? எங்கள் யோபு பார்த்தியா? இவ்வளோக்குலாம் சுற்றிட்டு வந்தேன்னு சொல்கிற யோபு பார்த்தியா? அவன் எப்படி இருக்கிறான்? யோபு என்ன, நீங்கள் எல்லாத்தையும் வேலி போட்டு பாதுகாத்து எல்லாரும் நன்மை செஞ்சுட்டு வர, அதனால தான் உன்னை கும்பிட்டுருக்கிறான், உனக்கு நேர்மையாக இருக்கிறான்னு சொல்லி அந்த பிரசாசி சொல்லுது. ஆனால் பலவிதமான சோதனைக்கு உட்பட்டப்படுகிற பொழுது ஆண்டவர் பிற்காலத்திலே யோபு அந்த சோதனையை தாங்கி என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன், ஆண்டவரை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என்று சொல்லி மன உறுதியுடன் இருந்ததுனால ஆண்டவர் இழந்து போன அத்தனையும் 2 மடங்காக யோபுக்கு கொடுத்தார். தகுதி அந்த சோதனையை மன உறுதியுடன் தாங்குகிற தகுதி. கடவுளுக்கு பயந்து நாம் இந்த உலகத்திலே பிசாசு கொடுக்கிற எல்லா சோதனைகளிலிருந்தும் நாம் வெற்றி பெற மன உறுதி தேவை. பொருள் ஆசை. நிறைய பேர் பார்த்தோம்னா சோதனை, ஐயோ எனக்கு பொருளே இல்லையே, பணமே இல்லையே, படிக்கிறதுக்கு பணம் இல்லையே, பிள்ளைங்களுக்கு குடும்பம் நடத்த பணம் இல்லையே என்று நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் பொருளாசையை நாம் விளக்கணும். அதில் மன உறுதியுடன் அன்றென்று இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த ஆண்டவர் கொடுப்பார். சோதனையிலிருந்து எங்களை விடுவித்தலும் என்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரே சோதனையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி. ஆகவே சோதனையை நாம் மன உறுதியுடன் தாங்குகிற பொழுது வெற்றி பரிசு இந்த உலகத்திலும் நாம் வெற்றி பெறுகிறோம். இந்த உலகத்திலே நாம் மரித்தாலும் ஆண்டவர் வெற்றி பரிசை விண்ணகத்திலே நமக்காக வைத்து கொண்டிருக்கிறார். மன உறுதியுடன் தாங்குபவன் பேறு பெற்றவன். கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை. அந்த சோதனை வந்தாலும், சோதனைகள் எல்லா மனிதர்களுக்கும் வருகின்ற சோதனை தான் நமக்கு. அந்த சோதனை வந்தாலும் அதை மன உறுதியுடன் வெல்ல ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பலவிதமான சோதனைகளில் இருக்கிற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு மன உறுதியை தாரும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த மன உறுதியிலிருந்து சோதனையை வென்று ஆண்டவரே உண்மையே நம்பி உமக்கு பயந்து வாழக்கூடிய மனநிலையை தாரும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.